ஹாய், இன்னைக்கு ஆட்டுக்குடல் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபியை பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். நான் இன்னைக்கு வாங்கியிருந்த குடல் வந்து ஒரு 1 kg கிட்ட இருந்துச்சு. குடலை குக்கர்ல போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம். அதுக்கு கொஞ்சமா தேங்காய், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு, ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம், 1 ஸ்பூன் கசகசா, அது கூடவே குழம்புத்தூள் சேர்த்துக்கிடலாம். தனி மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன், 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி அது கூட சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கிறணும். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் அது கூட சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். தேவைப்பட்டா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணாம். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆல்ரெடி வேக வச்சிருந்த குடலையும் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கடைசியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு ரெடி.